friends, welcome to Subis Wonderland. இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான பர்மீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டான எக் பேஜோ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போது எக் பேஜோ எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: இப்போ 4 முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 10 வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு லார்ஜ் சைஸ் ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கார்லிக் ஒரு 10 பல்லு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சால்ட்டை வாட்டரில் போட்டு டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன், இது லெமன் வாட்டர், இது டேமரிண்ட் ஊற வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன், இதில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆனியனையும் கார்லிக்கையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம், டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த கார்லிக் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணும், அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்பொழுதும் செய்கிற எக் ரெசிபி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ஃப்ரையான கார்லிக்கெல்லாம் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஆனியனெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரையாக விட்டுறலாம். இது நமக்கு எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டார்க் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரையாக விட்டுக்கலாம். இது ஃப்ரை ஆனவுடனே இந்த ஆனியனோட ஸ்வீட்னஸ் இந்த எக்கோடு சேர்ந்து கடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தாலும் கூட உங்களுக்கு ஆனியன் பார்க்க நல்லா கிறிஸ்பியாக தெரியாது. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ ஆனியனும் கார்லிக்கும் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் இப்போ நான் ரெட் சில்லியும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுவும் ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும், ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஆயில் நல்லா ஹீட்டில் இருக்கிறதுனால சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த ரெட் சில்லிஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ரெட் சில்லிஸ் எல்லாம் ஃபைனாக அரைக்க வேண்டாம், லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம்.
நம்ம இப்போ ஃப்ரை பண்ண ஆயில் இருக்குது பாருங்கள், ஆனியன், கார்லிக், அப்புறம் ரெட் சில்லி எல்லாம் ஃப்ரை பண்ணோம்ல, அந்த ஆயிலே வந்து இங்கே பாருங்கள் ஒரு கரண்டி ஆயில் எடுத்துக்கிறேன். இந்த ஆயில் வந்து நம்ம எக்கோடு சேர்க்க போகிறோம். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. இப்போ வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க ரெட் சில்லிஸ் எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக போட்டுக்கோங்க. நம்ம எக்குக்கு வேறு எந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம இது கூட சால்ட் எதுவும் ஆட் பண்ணல. எக்குக்கும் வந்து நம்ம சால்ட் எதுவும் ஆட் பண்ணல. நம்ம வந்து சால்ட் வாட்டர் தான், அதுக்கு பதிலாக சால்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மிக்சரை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஃப்ரைடு கார்லிக், ஃப்ரைடு ஆனியன், அப்புறமா ஃப்ரைடு ரெட் சில்லி மிக்சர் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து லெமன் வாட்டர். லெமன் வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதோட ஜூஸ் மட்டும். இது வந்து சால்ட் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்மளோட ஆனியன், கார்லிக், அப்புறம் ரெட் சில்லிலாம் ஃப்ரை பண்ணோம்ல, அதிலேருந்து எடுத்த கொஞ்சோண்டு ஆயில். இது வந்து புளி தண்ணிங்க, புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாயில் பண்ண எக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சென்டராக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெரிய ஹோலாகவே போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், ரெண்டு பக்கம் நல்லா டிவைட் ஆகி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரைடு ஆனியன், கார்லிக், அப்புறம் ரெட் சில்லி மிக்சர்லாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மிக்சர் எடுத்து நான் உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதில் வந்து லெமன் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் சால்ட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் டாமரின் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே லைட்டாக கொத்தமல்லி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி மற்ற 3 எக்ஸையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக் பேஜோ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.